டேய் கிஷோரு, டேய் டேய் எந்திரிங்கடா 2 பேரும். டேய் எந்திரிங்கடா, காலேஜுக்கு டைம் ஆச்சுடா, காலேஜ் போகணும்டா. டேய் இப்படியெல்லாம் இருந்தால் எப்படிடா காலேஜுக்கு போகிறது? டேய் சிபி, சிபி எந்திரா, காலேஜுக்கு டைம் ஆச்சுடா, எந்திரா டேய். இவனுங்க ஒருத்தனுங்க சும்மா போகிற எதுவும் மடிச்சு வைக்காமல் போயிடுவானுங்க, நம்மளை போட்டு உசுரை வாங்கிட்டு. என்னடா காலேஜ்லேயே ப்ரெஷராக இருக்குது, ரூமுக்கு வந்தால் இவனும் ப்ரெஷர் கொடுக்குறான். என்னடா பண்ணுறது? இதுக்குள்ள ஒரு முடிவே இல்லையாடா? ஆமாண்டா, இங்கே வந்தாலும் டென்ஷனாக இருக்குது. நம்ம 2 பேர்த்து மட்டும் தான் இப்படி பண்ணிட்டுருக்காங்க. சீக்கிரம் வாங்கடா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. இவன் வேறு கூப்பிட்டான். காலேஜில் வேறு ஃபீஸ் கட்டணும்ல. ஆமாண்டா, கையில் வேறு சுத்தமாக காசு இல்லை, ஒரே டென்ஷனாக இருக்குடா. என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல. ஆமாண்டா. டேய் எனக்கெல்லாம் காலேஜ் போக இஷ்டம் இல்லைடா, ரூமுக்கு போக இஷ்டம் இல்லைடா. ரூமுக்கு போனால் டென்ஷன் ஆகுதுடா, என்னடா பண்ணுறது? சரி வண்டியே டீ கடைக்கு விடுறவங்க போகலாம். பைக்கு சாவியை வேறு எங்கே வச்சுட்டு போனானுன்னு தெரியல. இவன் எதுக்குறா இப்போ கூப்பிட்றான்? யாரா? அவன் தான். பேசுறியா? இல்லை நீயே பேசு. ஹலோ சொல்கிறா. டேய் வண்டி சாவி எங்கடா? வண்டி சாவியா? வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம்டா. சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக மாட்டீங்களாடா? இப்போ நான் வேலைக்கு போகணுண்டா, ஓனர் கூட திட்டிகிட்டு இருக்காரா, போகவும் முடியாமல் வரவும் முடியாமல் இருக்கேன். காலேஜுக்கு பஸ்ஸில் போக மாட்டீங்களாடா நீங்கள்? வண்டி சாவி வேணும்டா இப்போ எனக்கு. சரிடா, கொண்டு வந்து தரேன். அவன் வேறு வண்டி கேட்டுருக்கான்டா, எடுத்து கண்டமே திட்டிட்டு இருக்கான்டா. நீ வேறு ஆள் கூட வெளியே போகிறேன்னு சொன்னேன். இப்போ என்னடா பண்ணுறது? அவதான்டா கூப்பிட்றா. ஹலோ சொல்லுடி. வண்டி இல்லடி. சரி பஸ் ஸ்டாப் போய்க்கலாமா? சரி பார். என்னடா சொன்னாங்க? இல்லைடா பஸ் ஸ்டாப் போய்க்கலான்னு சொல்லிட்டா. நான் வண்டி எடுத்து கொடுத்துட்டு நான் பசங்களை யாரும் சொல்லி காலேஜ் போய்க்கிறேன்டா. சரிடா. சரிடா. நீலாம் இங்கே வரவே மாட்டியே, இப்போ என்ன புதுசாக வந்திருக்கேன்? ஒரே டென்ஷனாக இருக்குடா. ரூமில் போனால் ரூம்லேயும் பிரச்சனை, லவ் பண்ணால் லவ்லேயும் பிரச்சனை, காலேஜ்லேயும் பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா, சரியான டென்ஷனாக இருக்குடா. ரூம்லேருந்து வரையா இல்லை காலேஜ் கட் அடிச்சுட்டு வரையா?
காலேஜுக்கு போகலான்னு போனேன், பிடிக்கல. ஆளோட வெளியே போகலான்னு பார்த்தேன், வண்டி இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் தானே இருப்ப, அதான் உன்னை பார்க்க வந்தேன். நீ மட்டும் எப்போ இவ்வளோ ஜாலியாக இருக்க, எந்த டென்ஷனும் இல்லாமல்? அதுக்கான காரணமே ஒரு பொருள் தான். இது உனக்கு காட்டுறேன். அதுக்கான காரணமே இதுதான். என்னது அது? பார்க்க தானே போகிற நீ. என்னது அது? இதுதான் சொர்க்கத்தை காமிச்சு. கண்டிப்பாக உனக்கு காமிக்கும். அப்படியா? கொஞ்சம் யூஸ் பண்ணி பார். இந்தா ட்ரை பண்ணு. எப்போ ட்ரை பண்ணுறது? டேய் போயிட்டேன். பார்த்து போயிடுவியா? எல்லாம் போயிடும். எங்கடா கூப்பிட்டு போகிற? என் கூட வாடா போகலாம். வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்? என் ரூம் எடுத்து எந்த பிரச்சனையும் வராது. சரி வெப்பன் எடு. உட்கார வாடா. இதுக்கு முன்னாடி பழக்கம் இருக்கா? இனிமேட்டு தான் பழக போகிறோம். இது என்னடா பண்ணுறது? டேய் டேய் எந்திரிடா டேய். டேய் எந்திரிங்கடா டேய். என்னடா இது? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரூம்ல? இதுக்கு தான் உங்களுக்கு ரூம் கொடுத்தமாடா? எங்களுக்கும் இந்த ரூமில் உரிமை இருக்குது. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கேன்? என்னடா யோசிக்காமல் அவனை அடிச்சிட்ட? தெரிலடா, மொபைல் நான் வேறு என்னமோ பண்ணிட்டேன்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. பாடு பார்த்துட்டு டே 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 டே. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் போதைப் பொருள் தீர்வாகாது. ஸோ யாருமே போதைப் பொருளுக்கு அடிமையாகாதீங்க.